அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமா இருக்கிறார். அவர் நமத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதாக்காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்புல பரமத்தாப்பனை இந்த அருமையான ஜெப கொடுகை ஏற்படுத்தி அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைக்காக கோடாக்குடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, 2 பேரும் 3 பேரும் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கொடாக்குடைய ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஷம்மாவாக எங்கள் மத்தியில் இருங்க. அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில் இருங்கப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வருகிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே ஒவ்வொரு பாகத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். என் தலை உயர்த்துகிறவரே சோத்திரம், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவரே சோத்திரம், ஆசீர்வதிக்கிறவரே சோத்திரம், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, சோத்திரம், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரே, சோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே, சோத்திரம், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே, சோத்திரம், நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரே, சோத்திரம், சீயோனின் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருகிறேன் என்றவரே, சோத்திரம், என்னிடத்திலுள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, சோத்திரம், விளையச் செய்கிற தேவனே, சோத்திரம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவரே, காரிய சித்தை தருகிறவரே, ஐஸ்வர்யம் வர பண்ணுகிறவரே, கனம் வர பண்ணுகிறவரே, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவரே, வானத்தின் பலகனையை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவரே, ஆசீர்வாத மழை பெரிய பண்ணுகிறவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் துதி ஸ்தோத்திரங்களாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஓசன்னா ஜெயமே என்ற பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சன்னா, ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்குரியது. என் ஜெய கிறிஸ்து நம்ம முன்னால இருக்கிறாரு. அவர் முன்னால செல்றாரு. தடைகளை உடைக்கிறவர் எல்லாம் ஜெய கிறிஸ்துவாக கடந்து செல்கிறார். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் ஜெயித்ததுனால நம்மளும் ஜெயிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் நம்முடையது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்து உங்களை வரவேற்கின்றோம். நாம இப்ப இந்த நாட்கள்ல ஏசாயா 41:10 பார்க்கிறோம். பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். இன்னைக்கு பார்க்க போற அதே சத்தியம் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில நான் உன் தேவன் என்ற சத்தியம் நிறைவேறியதை பார்க்கிறோம். தாவீது சொல்ற வார்த்தை, நான் பயப்படும் நாளில் தேவனை நம்புகிறேன். இதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. சங்கீதம் 56 வாசி பார்த்தோம்னா ஒரு அருமையான வசனம், ஒரு அருமையான சங்கீதம். இப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்துச்சுனாலும் சரி, இந்த சங்கீதம் 56 வாஸ்தவம்னா இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இருக்கு. சங்கீதம் 56 முதல் 2 வசனங்க. இன்கேஸ் யூ ஹேவ் a பைபிள் திறந்து பாருங்க. இன்கேஸ் முதல் 2 வசனங்க அவருடைய பயத்துடைய காரணங்கள் சொல்றான். நான் பயப்படுகிறேன். ஏன் பயப்படுறானா, நாள்தோறும் பிரச்சனை, அநேகர் பிரச்சனை பண்றாங்க. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் எனக்கு உங்களுக்கு தான் மாதிரி யூனிக்கா விஷயம் இருக்குன்ட்டு. இல்ல, இந்த சங்கீதம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பொதுவா சங்கீதங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, அன்னைக்கு மனுஷனுக்கு அதான் ப்ராப்ளம், இன்னைக்கு மனுஷனுக்கு அதான் ப்ராப்ளம். அது நேச்சர் இஸ் டிஃபரெண்ட், மேபி அந்த டைப் ஸ்லைட்டா மாறி இருக்கலாம். அநேகர் என்னை தினமும் என்ன துன்பப்படுத்துறாங்க, ஆகவே நான் பயப்படுகிறேன். 4வது வசனத்துல, சங்கீதம் 56 4வது வசனத்துல தாவீது சொல்ற வார்த்தை, நான் பயப்படேன். முதல் 2 வசனத்துடைய சாராம்சம், நான் பயப்படுகிறேன். 4வது வசனத்துல நான் பயப்படேன். ரெண்டுக்கும் நடுவில் என்னாச்சு? வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? பயப்படுற மனுஷன் நான் பயப்படுவது இல்லைன்னு சொல்றான், நான் பயப்படேன். என்ன டிஃபரன்ஸ்? 3வது வசனம், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். பயத்துக்கும் பயப்படாமல் இருப்பதுக்கும் நடுவில் என்னது? கர்த்தரை விசுவாசிப்பது. நான் பயப்படும் நாளில் தேவனை நம்புவேன். நான் உன் தேவன். அதான் இன்னைக்கு அதனுடைய கீழே தான் பார்த்தே வர்றோம். இந்த நான் உன் தேவன்ற வாக்கு தத்துவத்தை என் லைஃப்ல எப்படி ரியலைஸ் பண்றது, எப்படி செயல்படுத்துறது, அமுல்படுத்துறது? நான் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். தேவன், வானத்தையும் பூமி படைத்த தேவன், எல் ஷடாய், என் தேவன், நான் உன் தேவன். நான் உன் தேவன் ஆண்டவர் சொல்றது இன்னைக்கு லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும்னா, நான் உனக்கு சொந்தக்காரன், நான் உனக்கு வேண்டியவன், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை பராமரிக்கிற தேவன், நான் உன்னை கண்ணும் கருத்துமாய் காக்கிற தேவன், நான் உன் தேவன். சில பேர் கேட்கலாம், நீ முந்தி ரொம்ப ஆள் ஒல்லியா இருப்பீங்களே, இப்ப ரொம்ப குண்டா இருக்கீங்களே, கேட்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். அவர் ரொம்ப மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவார், ஒரு கார் சொல்லுவார், எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க அப்படின்வார். ஒரு காரணம். அதே மாதிரி இங்க காரணம் என்னது? பயப்படுற தாவீது, பயப்படாம இருக்கிற தாவீது, ரெண்டுக்கும் நடுவுல சம்திங், ஒரு ரீசன். நான் பயப்படுற நாளில் கர்த்தரை நம்புவேன். நானும் நீங்களும் இதைத்தான் சொல்ல போடுறோம். நான் சந்தோஷம் இல்லாத நேரத்தில் கர்த்தரை நம்புவேன், நான் சந்தோஷம் உள்ள மனுஷனாக மாறுவேன்.
நான் கவலைப்படுற நாள்ல கர்த்தரை நம்புவேன். நான் கவலை இல்லாத மனிதனா இருப்பேன். நான் பலவீனமா இருக்க மனுஷனா இருக்கும்போது, பலவீனத்தோடு இருக்கும்போது நான் கர்த்தரை நம்புவேன். நான் பலத்தோட இருப்பேன். சமாதானம் இல்லாத நாட்கள்ல நான் கர்த்தரை நம்புவேன். சமாதானம் உள்ள மனுஷனாக இருப்பேன். இந்த சங்கீதம் 56 என்ன கான்டெக்ஸ்ட்ல இது இவர் பாடினார் சங்கீதத்தை. இந்த கான்டெக்ஸ்ட பார்த்தோம்னா இந்த இவர் சொல்ற வார்த்தைகளை இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் சவுல் தாவீதை விரட்டி கொண்டு வருகிறார். தாவீதுக்கு மிகுந்த பயம். இந்த பாருங்க, ரொம்ப நம்மளுடைய லைஃபை ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பயத்துல செய்யக்கூடாதவை செய்ய துவங்கிட்டார். நாம சொல்லுவோம், ஏன் இப்படி பண்ணனே தெரியல, பயந்து போய் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு செய்யக்கூடாத செய்ய துவங்கிட்டார். காத் என்ன ஊருக்கு ஓடி போகிறார். காத்துன்னு யாருக்காச்சும் பில் அடிக்குதா காதுல? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கோலியாத்தை பற்றி விவரிக்கும் போது, காத் ஊரை சார்ந்த கோலியாத், பிலிஸ்தியர் ஊர், அது எனிமி ஊரு. சவுலை கொல்ல போறாரு, படையோட வர்றாரு சொல்லி பயந்து போய், உயிருக்கு பயந்து காத் ஊருக்கு போனா தப்பிச்சிடலாமே அப்படின்னு ஓடுறார். காத் ஊருக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. போற வழியில பசி உண்டாகுது, ஆயுதம் இல்லை. அங்க ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அங்க ஆசாரியர் பார்த்து கேட்கிறாரு, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு. அப்ப எனக்கு ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அந்த ஆசாரியருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன நீங்க பிரைவேட்டா வந்த மாதிரி தெரியுது நீங்க? இல்ல ராஜா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா அதுக்காக வந்தேன், ஒரு பொய்யை சொல்றாரு. பயனால பாருங்க எத்தனை கான்சிக்வன்சஸ் பாருங்க. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். பயம்ன்றது நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வைக்குது நம்மள. ராஜா பிரைவேட் வேலையை அமைச்சிருக்காரு, யாருக்கு தெரியாம அமைச்சிருக்காரு, அதனால போயிட்டு இருக்கேன். உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, இதோ கோலியாத்தை கொன்னீங்கள அதே பட்டயம் இங்க ரெடியா வச்சிருக்கேன், நான் நல்ல துணியில மூடி வச்சிருக்கேன், இந்தாங்க பட்டயம். என்ன ஆயுத்து கொடுக்குறாரு? சில வருஷம் முன்பாக தைரியசாலியாக, மாடல், தைரியத்துக்கு மாடல், ரோல் மாடலாக கோலியாத்து பட்டயத்தை எடுத்து கோலியாத்து கழுத்தவே வெட்டின அந்த பட்டயம் பாருங்க. பயம் மனுஷனை எப்படி ஆக்குது பாருங்க. அந்த பட்டயத்தை எடுத்துட்டு இப்ப இந்த காத் ஊருக்கு போகிறார். இந்த காத் ஊருக்கு போன உடனே இவர் நினைச்சாரு, இனி யாருக்கு தெரியாம இருக்கும், நான் அப்படியே போயிருவேன், ஒதுங்கி எங்கேயாவது ஓரம் உட்காந்துருவேன் அப்படின்ட்டு. பயங்கர பாப்புலர் மேன். பாப்புலர் சொல்றது நோட்டோரியஸ் மேன் சொல்லலாம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஏதாச்சும் கடைக்கு போக முடியுமா, தெருக்குள்ள போக முடியுமா, பசாருக்கு போக முடியுமா? போக முடியாது. அந்த மாதிரி தாவீது அவ்வளவு பிரபலம் பிலிஸ்திய தேசத்தில். ஏன்னா அப்படிப்பட்ட தோல்வியை கொடுத்தவர், மறக்க முடியாத ஒரு அடியை கொடுத்தவர். உடனே ராஜாவுடைய சேவர்கள் பார்க்கறாங்க, ஆஹா இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய வரப்போகிற ராஜா இவர் தானே. இவருடைய வீரத்தை பற்றி என்னமெல்லாம் பாடினாங்க இவங்க ஆட்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த ஆளு பிடிச்சு கொண்டு நேர காத் தேசத்துடைய ராஜாக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. இப்ப ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப காத்தூர் ராஜாவுக்கு பயப்பட துவங்கிட்டாரு. சவுலுக்கு பயந்தாரு, பொய்ய சொன்னாரு, என்ன பண்ணி இப்ப காத்தூர் ராஜாவுக்கு முன்னாடி இப்ப பயம் ஜாஸ்தியாது. ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் இன்டு த ஃபயர் அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி போய் இருக்கிறார். போய் இப்ப அடுத்த விஷயம், பைத்தியக்கார மாதிரி நடிக்க துவங்குறார். இந்த பைத்தியம் சொன்னா கோபம் நல்லா இருக்கும், கிரேசின்னு சொன்னா ஈஸியா இருக்கும்.
யாரையாவது பார்த்து நீ பைத்தியம் சொன்னா கோச்சுக்குவாங்க. நீ என்னப்பா இப்படி கிரேசியா பிஹேவ் பண்றா, they'll try to respond. சில வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லும், சில வார்த்தை தமிழ்ல சொன்னா கொஞ்சம் சுருக்குன்னு குறைய இருக்கும். He's acting crazy. இது வரைக்கும் கிரேசி தான் அவன். யாராச்சும் பயந்து போய் எனிமி நாட்டுக்கு போவாங்களா? கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து போலாமா? கோலியாத்துடைய பட்டயம் யார் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இது கோலியாத்துடைய பட்டயம், அவ்வளோ பெரிய பட்டயம், விசேஷமான பட்டயம். ஆக்டிங் சோ கிரேசி, மனசு கிரேசி, இப்ப ஆக்ஷன்லி கிரேசி. அந்த தேசத்து ராஜா சொல்றான், தாவீதை முன்னாடி நிப்பாங்க, இவன் வந்து பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ராஜாவுக்கு கோபம் வருது. ஏன்டா பைத்தியக்காரங்க குறைச்சா இருக்காங்க நினைச்சு இந்த ஒரு பைத்தியக்காரரை கூட்டு வந்துருக்கீங்க, இவனை விரட்டி விடுங்க. இவனை விரட்டி விடுறாங்க. என்ன மாதிரி பாருங்க, ஒரு விஷயத்தினால் எத்தனை தப்பான விஷயம் நடக்குது, பயத்தினால் எத்தனை தவறான காரியங்கள் பண்றோம். நம்ம பண்ணாத காரியங்கள், பண்ணக்கூடாத காரியங்களை நாம பயத்தினால பண்ண தோங்குறோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த சங்கீதம் 56 தாவீது பாடுகிறார். நான் பயப்பட்டேன், நான் பயப்படுறதுனால கர்த்தரை நம்பினேன், இப்ப நான் பயப்படேன். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு நம்ம பயப்படும் போது ரொம்ப குஷி. எப்ப எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு, ஐயோ நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா, என் குடும்பம் நீடிக்குமா நீடிக்காதா, என் குடும்பம் ஒன்னா இருக்குமா இருக்காதா, என் வேலை தக்க வைக்க முடியுமா தக்க வைக்க முடியாதா, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். கொண்டாட்டம் பிசாசுக்கு. எப்ப எனக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதோ அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். என்ன பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் ஃபியூவல், இன்னும் மன அழுத்தம், இன்னும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இன்னும் அதிகமான பயம். சாத்தாம காதுல சொல்ல தொங்குவான், உன்னுடைய தேவன் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா நினைப்பாரு, நீ இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒண்ணு நடக்காது, இல்லாட்டி உன்னுடைய தேவனுக்கு இது பெரிய காரியம், ஒண்ணு இது நடக்காது என்னெல்லாம் சொல்லி நாம வந்து ஆண்டரோட இருக்கிறத அவன் தடுக்க செய்வான். அவன் சொல்லுவான், உன்னுடைய தேவன் எங்கேயோ இருக்காரு, நீ பாட்டுக்கு உன்னுடைய செயலை செயல்படுத்து. You are smart, do what you can, that's the best solution. நீ இவ்வளவு படிச்சிருக்க, உனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, உனக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு, உனக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு, you go ahead. Praise God. இந்த சிச்சுவேஷன்ல தாவீது என்ன செய்தார்? தாவீது என்ன செய்தார்னா, நான் பயப்படுற நாளில் கர்த்தரை நம்புவேன். என்ன பண்ணாரு? அதான் பாயிண்ட், அதான் நமக்கு கைடன்ஸ். நான் பயப்படுறேன் பிரதர். நம்ம பார்த்தோம்ல, ஆபிரகாம் பயந்தாரு, சீஷர்கள் பயந்தாங்க, ஒருத்தரா பட்டியல் போட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் என்ன உங்களையும் என்ன எதிர்பார்க்கிறாரு? Let not fear conquer you. நீ பயத்தின் மீது ஆளுகை செய்யணும், கலக்கத்தின் மீது நீ ஆளுகை செய்யணும். You must take charge, you must control your fear. பயத்தின் மீது வெற்றி. ஹalleluya. தாவீது 3 காரியங்களை பண்றார். 56:9 இன் கேஸ் பைபிள் திறந்துருச்சுன்னா ரொம்ப அருமையான வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நான் உம்மை நோக்கி, when I look at you and call you, உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று அறிவேன். I know, I believe, when I look at you. நான் கர்த்தரை, என் அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க கர்த்தரை நோக்கும் போது உங்க பிரச்சனை சின்னதா போயிருது. கர்த்தர் பெரியவரா இருக்கார். ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தருடைய குரல் ஜாஸ்தியா லவுடா பக்கத்தில் இருக்குது. சாத்தானுடைய சொல்ற வார்த்தை, நீ ஒன்னும் கவலைப்படாப்பா, நீ பாட்டு சுயத்தில் செயல்படுப்பா, உனக்கு வருமானம் இருக்குப்பா, குடும்பம் இருக்குப்பா, தகுதி இருக்குப்பா, உனக்கு புத்தி குடும்பம் இருக்குப்பா, இந்த வாய்ஸ் ரொம்ப கம்மியாக்குது. என் முன்னாடி ஒரு பிரச்சனை பெருசா சிறுசா, இது எதை காமிக்குது? நான் யார பார்க்கிறேன். நீங்க யார பார்க்கறீங்க? பிரச்சனைய பார்க்கறீங்களா,
தேவனை பார்க்கிறீங்களா? நீங்க தேவனை நம்புறீங்களா, எதிரியை நம்புறீங்களா? எதிரியை நம்புனா பெருசா இருக்கும் பிரச்சனை. நான் என்னுடைய அட்டென்ஷனை ஃபோக்கஸை திருப்பி நான் கர்த்தரை நோக்குவேன். கர்த்தரை நோக்கும் போது கர்த்தர் பெருசா இருக்கிற, ப்ராப்ளம் சின்னதா இருக்கு. ஹல்லேலூயா. என்ன சொல்ற வார்த்தை? நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார் என்று என்பதை அறிவே. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்கள் சொல்ல முடியுமா? I know. Hallelujah. Praise God. ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவே. இரண்டாவது அவர் என்ன செய்யறாரு? வசனம் 10, 56, 10. வார்த்தையை புகழுவேன். நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. வார்த்தைகளால் புகழுவேன் அல்ல, வார்த்தையை புகழுவேன். ஈஸியா வார்த்தைகளால் ஆண்டரை புகழலாம். இங்க தாவீது சொல்ற வார்த்தை, I praise your word. வார்த்தையை புகழ்வேன்றத ஈஸியா துதிப்பேன், பிடித்துக் கொள்வேன். I magnify. வார்த்தையை நான் பெரிதுபடுத்துவேன், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், வார்த்தையை பிடிச்சு கொள்ளுவேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாரும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாரும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தையை நான் மேக்னிஃபை பண்ணுவேன். அவருடைய தழும்புலால் குணமாகிறோம் என்ற வார்த்தையை நான் மகிமைப்படுத்துவேன், புகழுவேன், நம்புவேன், விசுவாசிப்பேன். I will proclaim. இயேசு என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்ற வார்த்தையை நான் புகழுவேன், மேக்னிஃபை பண்ணுவேன், நான் அவரை பிரைஸ் பண்ணுவேன். இந்த வார்த்தைக்காக பிரைஸ் பண்ணுவேன், இந்த சத்தியத்துக்காக பிரைஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் ஏசாயா 41:10 few days 3-4 days முன்னால முதல் பாட்டு பண்ணோம். அது பண்ணி முடிச்ச உடனே டாக்டர் ரெபேக்கா அந்த முடிச்ச பிறகு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு இருப்போம்ல, அப்ப சொன்னாங்க, நான் ஒரு பயத்தோட வந்தேன், இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா என் பயம் போயிருச்சு. அதுதான் வார்த்தையை புகழுவேன். எல்லாருக்கும் புரியும். அதாவது அவங்க ஃபியர், டாக்டர் ரெபேக்கா ஒரு டாக்டர், அவங்க ஃபியர் இமேஜினரி கிடையாது, ரியல். அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்குள்ள இல்னஸை பற்றி. இட்ஸ் நாட் இமேஜினரி, இட்ஸ் ரியல். தாவீதுடைய ப்ராப்ளம் இட்ஸ் நாட் இமேஜினரி, இட்ஸ் ரியல். ஆனா அதை காட்டிலும் மோர் ரியல். அதோடைய ப்ராக்சிமிட்டியை காட்டணும், அது பக்கமா இருக்கிறது காட்டணும். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் பக்கமா இருக்குது, அது பெருசு, அது கொஞ்சம் பவர் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. என்னை துன்பப்படுத்தல ஃபோர்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு. அதை விட பவர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு, என்னை பாதுகாக்க இருக்கு. When I respond to the word, when you believe the word, நீ என்ன பண்றீங்க? வார்த்தையை புகழுறீங்க. You are praising the word. You are not praising with words. Hallelujah. Praise God. மூன்றாவது தாவீது செய்ற மூன்றாவது காரியம், நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். வசனம் 56:12 நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. Praise God. நம்ம நிறைய பேர் கேட்கலாம், பிரச்சனை மத்தியில வார்த்தையை புகழ முடியுமா? பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம கர்த்தரை பார்க்க முடியுமா? பிரச்சனை நேரத்தில் நாம கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியுமா? நமக்கு முன்னால ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றோம்ல, லைவ் எக்ஸாம்பிள் தான் தாவீதுடைய வாழ்க்கை. என்ன ஒரு பரிதாபம்! அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ராஜாவாக இருப்பதற்கு, ஆனா இன்னைக்கு உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கான். அவனை பயம் அட்டாக் பண்ணுது நாள்தோறும்.
அநேகர், அது நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த பக்கம் ஒரு ப்ராப்ளம், அந்த பக்கம் ஒரு ப்ராப்ளம், ஒருத்தர் இல்லை, ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இல்லை, நிறைய பேர் சொல்ற அதான் கம்ப்ளைண்ட். எனக்கு அங்க பிரச்சனை, எனக்கு இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. அநேகர் பல இடங்கள்ல இருந்து டெய்லி செத்து செத்து பிழைக்கிறேன் எத்தனை பேர் சொல்றாங்க. பயம் ஒரு ஆட்கொள்ளுது. தாவீது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். நான் பயப்படுற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். நீங்க ஒருவேளை உங்க மனசுல அப்படிப்பட்ட பயம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த தாவீதுடைய எக்ஸாம்பிள், கர்த்தருடைய வார்த்தையை நானும் நீங்கள் நீங்க புகழணும், மேக்னிஃபை பண்ணும். ஆண்டவரே, இந்த அருமையான சங்கீதம் 56:3 சொல்லிக்கிங்க, அப்பா நான் பயப்படுற நாளில் உம்மை நம்புவேன். அதே மாதிரி ஃபியூ டேஸ் பேக் நம்ம குரூப்ல இருக்க சிஸ்டர் ஜெரி சொன்னாங்க, ஒரு ஸ்கேன் எடுக்க வச்சு ஸ்கேன் மிஷினில் இருக்கும்போது நான் நிறைய சங்கீதங்களை சொல்லிட்டே இருந்தேன். சங்கீதம் 23, 91 அப்படின்ட்டு. அதான் கர்த்தரை சோத்திருக்கிறது. அது ஏன் சொல்றாங்கன்னா, அது ஸ்கேன் மிஷினில் இருக்கும்போது சத்தம் பட்டா புட்டால்ட்டு, பிளஸ் ஒரு என்க்ளோஸ்டு ஒரு க்ளோஸ்டு சேம்பர். சும்மா அப்படி அப்படிலாம் பண்ணாம இருந்தோம்னா பயம், சத்தம், கட்ட 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 க்ளோஸ்ட். திரும்பி அந்த ப்ராப்ளத்தை பற்றி அதிகமாக இமேஜின் படுத்தவங்க அதை ரிலீஸ் பண்றதுக்கு, அந்த ப்ராப்ளத்தை, அந்த ஃபியரை ஓவர் கம் பண்றதுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. God you are sufficient. என் தேவன் எனக்கு போதுமானவர். சங்கீதம் 140 சொல்லுது, கூப்பிடுறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He is within the calling distance. நான் கூப்பிட்டு அவர் கேட்கிற அளவுக்கு அவ்வளோ பக்கமா இருக்கிறார். இத சங்கீதக்காரனுக்கு புரியுது. ஆகவே பிரச்சனையில் மத்தியில கர்த்தரை அவன் புகழுகிறான். சமரைஸ் பண்ணுவோமா? தாவீதின் வாழ்க்கையில ஒரு ரியல் ப்ராப்ளம், அதாவது மரணமா ஜீவனா, அப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். இந்த சீரியஸ் ப்ராப்ளம் அவனுக்கு பயத்தை கொடுக்குது. என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, 6 மாசத்துக்கு மேல ஒரு பிரச்சனை வருதுச்சு, இப்ப நேத்து ஒன்று வந்திருக்கு அப்படி இல்லை, டெய்லி ப்ராப்ளம். ஒரு சைடுல அட்டாக் இல்லை, பல சைடுல அட்டாக். இதனால பயந்து நடுங்கி, பயத்தினால தவறு மீது தவறு, லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப், அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த தவறுலாம் பண்ணிருக்கவே மாட்டார். ஆனா இந்த பயம் என்ன பண்ணுது? நம்மளை தவறு செய்ய வைக்குது. சாத்தான பண்றா, பயம் வரும்போது தவறுகளை செய்ய தோங்குறான், ஆண்டரை விட்டு தள்ளி போக செய்கிறான், ஆண்டர் எனக்கு கொடுத்த விசுவாசம் விட்டு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போக செய்கிறான். ஆனா சுதாரி போறது, எனக்கு பயம் வந்திருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க என் பயத்தை போக்க முடியும், எப்படி என் பயத்தை போக்க முடியும்? நான் பயப்படுற நாளில் கர்த்தரை நம்புவேன். நிறைய பேர் வந்து நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படி என்ன பிரதர் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க துவங்கிடும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன். இந்த கர்த்தரை வார்த்தையை நான் நம்புவேன். கர்த்தரை நம்புறது இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. கர்த்தரை நம்புறது இஸ் ஈக்குவல் டு பிலீவிங் காட்ஸ் வேர்ட். நான் கர்த்தரை நம்புறேன் எப்படி சொல்லலாம்? கர்த்தருடைய வார்த்தை இது நடக்கும். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமானது 19, 20, 21 என்னன்னா, ஆபிரகாம் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்தார். He believed the word of God. விசுவாசத்தினால அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா. சிம்பிள் திங். ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நீங்க டெய்லி கேட்கிற வார்த்தை, இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில பயம் ஓடி போயிடும். டாடா பயம். ஹல்லேலூயா. பை பை பயம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நான் பயப்படுற நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எப்போல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகைப்பு வருதோ, நீங்க ஆண்டவரே என்னோட கூட இருக்கீங்க. அப்பா, நான் உன் தேவன்,
வானத்தையும் பூமி படைத்தவர் என் தேவன். உலக மக்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர், நான் உன் தேவன். ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதம் விடுதலையும் என் வாழ்க்கையில் உண்டாகிட்டு விசுவாசிக்கிறேன் ஐயா. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையை நான் விசுவாசித்து நான் பெரிதுபடுத்துகிறேன், புகழுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மேக்னிஃபை பண்றேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை, இந்த ரகசியத்தை சொன்னதுக்காக சோத்திருக்கேன் சுவாமி. கிருபை பாராட்டுங்க இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எனக்கு பிறந்த நாள். நிறைய பேர் எனக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருந்தீங்க. கடந்த வருடம் பிறந்த நாளை கொண்டாடும் போது எல்லாரும் இருந்தீங்க. இதே மாதிரி மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷம் எல்லாரும் இருக்கீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிக அற்புதமானவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை போன வருஷம் இருந்தது. அப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த ஸ்டேஜ் போன தடவை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்து இந்த வருஷம் நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, ஆரோக்கியத்தோட எல்லா வேலையிலும் செய்ய என்னை பலப்படுத்தி அற்புதமாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களே கண்ணால் பார்க்குறீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிறந்த நாளில் நான் சொல்ல நினைக்கிறது, சாட்சியாக நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய சமூகம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை எங்கோ தூரத்துல இருந்து அவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட கூட இருக்கிறார். நான் ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் தாத்தா இந்தியாவிலேருந்து போனாங்க. அங்கே தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. நான் அங்கே பிறந்தேன். ரொம்ப செல்வமாக இருந்தது குடும்பம். பெரிய பிஸ்னஸ், கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு. அந்த மெயின் ஸ்ட்ரீட், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது பார்த்தோம். மெயின் ஸ்ட்ரீட்டை காட்டினேன் என் ஹஸ்பண்டுக்கு. இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள அவ்வளோ கடைகள், லால்சந்து, குண்டன் மால், வட்டு மால், இன்னும் என்னெல்லாமோ இந்த கடைகள், எல்லா கடைக்கும் கிளியரிங் ஏஜென்ட் எங்கள் அப்பா தான், எங்கள் டேடி தான் இருந்தாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எங்கள் டேடி கையில் இருந்துச்சு. அவ்வளோ பணம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஒரு நாள் எல்லாமே தவிடுபடி ஆகிப்போச்சு. இம்போர்ட்ஸ் எல்லாம் நிறுத்தினாங்க கவர்மெண்ட்டில். ஆல் இம்போர்ட்ஸ் ஸ்டாப்ட். அப்போது துணிமணி எதுவுமே இம்போர்ட் கிடையாது. இதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாம் நின்று எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தினார். எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஆனால் அங்கே என்ன எவ்வளோ கீழே விழுந்தால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ப அப்போ பெரிய விசுவாசம், ஜபம் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. சாதாரணமாக லுத்தரன் மிஷன் கோயில் வைஎம்சியில் நினச்சி அதுக்கு போவோம் வந்தோம், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனோட எல்லாம் சரி. இந்த விசுவாச போதனைகள் அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் இல்லவே இல்லை. ஆனால் சிம்பிள் ஃபெய்த், சைல்ட் லைக் ஃபெய்த். எங்கள் அம்மாவுக்கு ஜபம் பண்ணுமா. நான் ஸ்கூலில் சேர்க்கும் போது எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. அப்போ பைசா இல்லை, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, ஜபம் பண்ணி எக்ஸாம் செய், ஜபம் பண்ணி படி. இது ரெண்டே தான். இது ரெண்டு தான் எனக்கு கமாண்டு. அதை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு ஒன்று ஸ்லேட்டில் எழுதணும். அந்த ஸ்லேட்டில் எழுதின டெஸ்ட்டில் எனக்கு தான் ஃபஸ்ட் மார்க். அப்போ இருந்து 10th வரைக்கும் ஃபஸ்ட் மார்க்கே தான், ஃபஸ்ட் ரேங்க் தான். ரொம்ப கிழிஞ்ச யூனிஃபார்ம், கிழிஞ்ச ஷூஸு, கிழிஞ்ச சாக்ஸு, இப்படி இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு டேர்முக்கும் நான் ஸ்டேஜில் போய் அந்த ரிப்போர்ட் கார்டை வாங்குவேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி. அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் ஒரு கல்விமானை நாவை எனக்கு கொடுத்தாரு. எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. 10th ஸ்டாண்டர்டில் அங்கே உள்ள எக்ஸாம் GCE ஆர்டினரி, இன்னைக்கு இங்கிலாண்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம். உலகத்தில் கஷ்டமான 10th எக்ஸாம் அதுதான். அந்த எக்ஸாமில் அற்புதமாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு 3 மீடியம் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், சிங்களம். 3 மீடியத்திலையும் சேர்த்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அந்த வாழ்க்கையில் நிறைய தடங்கள். அப்போ 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியலை. ரொம்ப கஷ்டம், வேலை கிடையாது, ரொம்ப உருண்டு புரண்டுட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே ரெவரண்ட் சொன்னார், நீங்கள் இந்தியாவுக்கு போங்களேன், இந்தியாவில் தான் இதை கொஞ்சம் சொத்து கித்து வயலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்தியாவுக்கு போங்களேன், ஏன் இங்கே கஷ்டப்படுறீங்க, படிக்க முடியாது அங்கே மேலே. அங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்துருச்சு, தமிழ் ஆட்கள் ரொம்ப படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே நாங்கள் இந்தியா கிளம்பணும். உள்ள கொஞ்சம் நந்தத்தை விற்றுட்டு சேலையிலலாம் விற்று தான் டிக்கெட் வாங்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. விற்று டிக்கெட் வாங்கி இந்தியாவுக்கு 4 ட்ரங்கு பெட்டியோட வாரம் கப்பலில். மதுரைக்கு எல்லாரும் வருவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா
கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். 4 பெட்டியோட நாங்கள் அம்மா, அப்பா, தம்பி, நான். தம்பி சின்ன பிள்ளை, 5th ஸ்டாண்டர்ட். அவர் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், யாருமே வரல. ஆனால் எப்படியோ சந்தோஷின்னு ஒருத்தங்க எங்கள் அத்தானுடைய அக்கா, அவங்களை எப்படியோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு வந்து OCPM காம்பவுண்டில் லேண்ட் ஆனோம். என்ன ஆண்டவர் வந்து எல்லா ஒரு துன்பம் வந்தாலும் துன்பம் மாதிரி அப்போ தெரியும், ஆனால் அதில் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அந்த நன்மை என்ன தெரியுமா? என் பக்கத்தில் உட்காந்துருக்க கணவர் தான் அந்த பெரிய நன்மை. அந்த வீடு நாங்கள் வந்து தங்கின வீடு மிஸ்ஸஸ் ராஜமாணிக்கம், அப்போ நாய் ஸ்கூல் பிரின்சிபல், டாப் கமாண்ட்மெண்ட் ஆஃப் மதுரை. அவங்க வீட்டுக்கு அடுத்த வீடு. அப்போ தான் இவரை பார்த்து அப்புறம் அப்படியே பரிச்சயமாகி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் வந்து கல்யாணத்தில் போய் அது முடிஞ்சிச்சு. அதுக்கு இன்னொரு தனி கதை. அப்போ அப்படி அங்கே வந்து சேர்ந்தோம். அப்புறம் படிக்கிறதுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு எந்த விதமான கைடன்ஸும் கிடையாது. என்ன கோர்ஸ் பியூசியில் 2nd ரேங்க்கு யூனிவர்சிட்டியில், காலேஜ் 2nd. அப்போது என்ன அடுத்தாப்புல 82%. ஆனால் என்ன படிப்பு படிக்கணும்? நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தேன், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம். ஒரு இன்ஜினியரிங்கில் சேர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் யாருமே கிராஜுவேட் கிடையாது, நான் தான் முதல் கிராஜுவேட்டு. அப்போது எனக்கு கைடன்ஸ் எல்லாம் யார்? உன்னதம் ஆண்டவர் தான். ஏதோ போட்டோம், ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று, அதில் மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படித்து காலேஜ் ஃபஸ்ட்டு, யூனிவர்சிட்டி 4th ரேங்க் வாங்கியாச்சு. எல்லாம் இது எல்லாத்துலேயும் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தார். அதுக்கப்புறம் படிப்பை தொடர முடியாது, வீட்டில் கஷ்டம். நான் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரெடியானேன். அப்போ எங்கள் பிரின்ஸிபல் வந்தாங்க. எங்கள் பாஸ்டர் எப்படி சொன்னார், ரெவரண்ட் மேதர், அதே மாதிரி எங்கள் பிரின்ஸிபல் சொன்னாங்க, ஏன் கஷ்டப்பட்டு இப்போ வேலை பார்க்குற போகிறேன்ற, நீ இன்னும் 2 வருஷம் MSc படி யூனிவர்சிட்டியில் போய், அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கள் அந்த சொல்ல வேத வாக்கா எடுத்து வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா வடக்கன் குளத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீடை வந்து விற்க போகிறேன்னு சொல்லிட்டு விற்றுட்டு என்னை யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சாங்க. அப்போது யூனிவர்சிட்டியில் படிக்க ஆரம்பித்தேன். 1 வருஷம் படித்ததுக்கப்புறம் அடுத்த தடவை ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபீஸ் கட்டுறதுக்கு பைசா இல்லை. அப்போது இன்னைக்கு கூட நான் ஷீலா செல்வகுமார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இதை. டாக்டர் ஏர்னஸ்ட் டேவிட்னு எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க, அந்த மேரி டேவிட், ஏர்னஸ்ட் அங்கிள், அவங்க வந்து ராம்நாட்டில் டிஎம்ஓவாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் கேக் டெமான்ஸ்ட், நான் கேக் உடம்புல படித்து நிறைய கேக்கெல்லாம் செஞ்சுருக்கேன். கேக்கை செஞ்சு விற்று தான் கேக்கை படித்தேன் அந்த 17 வயசில். அப்போது கேக் கிளாஸஸ் வந்து ஒரு 10 நாள் ராம்நாட் லேடிஸ் கிளப்பில் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதில் வந்து பணத்தை சம்பாதிச்சு அந்த ஆண்டிக்கு கையில் காசு கொடுத்தேங்க, நாங்கள் தங்கியிருக்கிறோமே அப்படின்னு. உனதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ உனக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அதில் தான் அடுத்த டேர்ம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து யூனிவர்சிட்டி 1st ரேங்க் வாங்க கர்த்தர் தான் கிருபை செய்தார். எப்படி வாங்கினே தெரியாது, மிகவும் அற்புதம். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ரொம்ப படித்தேன். ஆனால் காரியம் செஞ்சு தர்றது கர்த்தர், விளைய செய்கிறவர் அவர், கிருபை செய்தார். அதே மாதிரி பேங்க்கில் அப்புறம் பேங்க்கில் காலேஜில் 2 வருஷம் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போயிட்டோம். பேங்க்கில் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு சென்னை சர்க்கிள்லேயே 1st ரேங்க்கோ 2nd ரேங்க் வாங்கி எனக்கு வந்து வேலை கிடச்சிச்சு. இப்போ 2 பேரும் ஸ்டேட் பேங்க்கு. ரொம்ப அருமையான வாழ்க்கை, கர்த்தர் அருமையாக 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. இப்படி வாழ்க்கையே இருந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு ஹெல்த்து 97, எனக்கு ஒரு 42 வயசில் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ என் மகள் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தா. நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், அவள் தான் சமைக்க ஆரம்பித்தா. அப்போ நினைப்பேன், சின்ன பிள்ளைய சமைக்க சொல்கிறோமே அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு நல்லது என்ன தெரியுமா, அவள் அமெரிக்கா போகும்போது அங்கே போய் அவங்க தான் சமைக்கணும். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து 3 மணி நேரம் சமைப்பாங்க, நோட்டை பார்த்து புக்கை பார்த்து. நான் ஜஸ்ட் லைக் தட் சமைச்சிருவேன் மம்மி அப்படின்னு சொன்னேன். எப்படி அனுபவம், 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவள் தான் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தா. அந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள நமக்கு ஒரே ஆயுதம் தான் ஜெபம், கர்த்தர். நம்ம ஜெபம், பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். கிட்னி பிரச்சனை வந்தப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, 2 வாரம் தான் அவங்களுக்கு கிட்னி என்ஸ்டேட்னாங்க. அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் விட மாட்டாரு. எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஆண்டவர் அற்புத சோகம் கொடுத்தாரு, எனக்கும் சோகம் கொடுப்பாருன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கிட்னி ஆண்டவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்படி நம்ம பயப்படுற சர்க்கம்ஸ்டான்ஸு யார் மூலமாக வரலாம், டாக்டர் மூலமாக வரலாம். அவங்களுக்கு இப்படி நடந்துடும், அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறாங்க, அவங்க படித்ததை அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் அதை ப்ராசஸ் பண்றது நம்ம தான். நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்? ஆண்டவருக்கு நேராக ப்ராசஸ் பண்ணணும். ஆண்டவர் நம்மளோட ஒரு ஒத்தாசிக்கு ஒருத்தர் இருக்காருல்ல, சகாயர்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த சகாயர் நம்மளோட இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்கு டாக்டர் சொல்றது நடந்துருமோ, 2 வாரத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுமே அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா கிட்னி ஃபெயில் ஆகிருக்கலாம். ஆனா 25 வருஷம் 24 வருஷம் 97 இன்னைக்கு என்ன வருஷம், 24 வருஷமாக ஆண்டவர் அந்த கிட்னி, அந்த புரோட்டீனூரியா, பயங்கரமான புரோட்டீனூரியா, கால் கையெல்லாம் வீக்கம், முகமெல்லாம் வீக்கம் தான் இப்பவும். ஆனால் எல்லாத்தையும் கிரியாட்டின் யூரியா அப்படியே ஆண்டவர் வச்சிருக்கிறார். டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறத்தக்க அளவுக்கு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுடைய இல்னஸ், பயங்கரமான இல்னஸ், ரத்த கசிவு நோய், ஆண்டவரை நோக்கி யாக்கோபை போல நீர் ஆசீர்வாதத்தால் விடமாட்டேன் ஆண்டவரே அழுது கதறி ஜெபம் பண்ணிய போது 1 மாசம் ஆண்டவர் அற்புதமான வெளிச்சம் வந்து சுகமானார். அது மகா பெரிய அற்புதம். அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் சுகமாகும். ஆனா இப்படி ஒரு வெளிச்சம் வந்து ஆண்டவருடைய ஒளி அவர் மேல பாஞ்சு சுகமானது நான் கேள்விப்பட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டது. அந்த மாதிரி ஆண்டவர் அற்புதமா சுகத்தை, கல்யாணம் 10 வருஷத்துல நடந்துச்சு. பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்க, 4th ஸ்டாண்டர்டு UKG. இப்போ எங்கள் பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க. அவ்வளோ தூரம் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்த கூடவே இருக்கிறாருங்க. அதுக்கு வந்து வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனை வந்த பொழுதிலும் அவர் கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. பயப்படுற சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தாலும் கர்த்தர் அதை வெல்றதுக்கு, அதை ஜெயமாக மாத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜெபத்தை கொடுத்திருக்கிறாரு, பிரசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கே கொடா கொடுத்து அவ்வளோ நன்மைகளை வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. நான் நினைக்கூட ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன், 2018 வரைக்கும் சிறகடிச்சு பறந்தேன். 2018-19ல சிறகெல்லாம் கிளிப் ஆகி போச்சு. என்னாச்சு, கேன்சர் வந்துருச்சு. அமெரிக்காலேருந்து வரும்போதே கேன்சர் வந்து சர்ஜரியில் அந்த ஷாக்கு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஷாக்கு, பயங்கரமான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஷாக். அதுல இருந்து ஆண்டவர் அப்போ அந்த பயங்கரமான சிச்சுவேஷன், பிபி 80/6 போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு தான் ஜெபம். ஏதாவது வசனம் இருக்கா? வசனம் ஆண்டவர் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வசனங்கள், 100கணக்கான வசனங்கள் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ கண்ணே திறக்க முடியாது, அறமயக்கம். அந்த நேரத்தில் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து அதை என்ன சொல்ல வச்சு, என்ன பாட்டு பாட வச்சு ஆண்டவர் வந்து அற்புதமாக, அவர் ஜெய கிறிஸ்துங்க. அவர் மனசுல இருந்து அவர் பேசுற விதங்கள் இருக்கே பயங்கரமானது. அது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சரி, அதெல்லாம் முடிச்சப்பா அப்பா நான் சொல்லிட்டு ஒரு 9 மாசம் ஆச்சு ரெக்கவரி ஆகி அப்படியே அடுத்த அடி எடுத்து தத்தி நடந்துகிட்டு இருந்த போதுதான் திரும்பவும் கேன்சர் போன வருஷம். அப்பவும் அந்த தீர்மானம் தான், நான் இந்த ஜபக்கூட்டத்தை நடத்துவேன் ஆண்டவரே, அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். கீமோதெரப்பினா எனக்கு தெரியாது, நீங்க என்ன செய்வீங்கன்னே தெரியாது, ரேடியேஷன் கஷ்டங்கிறாங்க, நீ எனக்கு தெரியாதுப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நான் மீட்டிங்கை நடத்தணும், அதுக்கு தடை வராதபடிக்கு நீங்க தான் பார்த்துக்கணும், உன் கரத்துல கொடுக்குறேன், ஒப்புவிக்கிறேன், அபயம் எடுக்கிறேன். தாவீது சொல்றேன், ஆலயத்தில் அபயம் எடுக்கிறேன் அப்படின்னு. அதை நான் அபயம் எடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை செய்யுங்க, நான் என் காரியமா செய்ய போறேன், உம்முடைய காரியத்தை தானே செய்ய போறேன் அப்படின்னு நான் கேட்டப்போ ஆண்டவர் வந்து அற்புதமாக, இப்ப கூட நினைச்சா கூட கண்ணில் கண்ணீர் வருது. ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி, இப்போ அப்போ வேலைகளெல்லாம் ரொம்ப செய்ய முடியாது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ரொம்ப நாள் அப்படித்தான் இருந்துச்சு, மெஸ்ஸில் தான் சாப்பாடு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இப்போ நானே சமைக்க, நானே எல்லா வேலைகளையும் செய்ய, எங்கள் வீட்டில் சர்வெண்ட்டே கிடையாது, எல்லாத்தையும் செய்ய, இந்த புக்கை எழுத, இதை எடிட் பண்ண, எல்லாத்தையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. இது எப்படின்னு எனக்கு தெரியாது. போன வருஷம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ஆகஸ்ட் மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி அருமையாக கரத்தை பிடித்து வழி நடத்தி வருகிறார். அவருக்கு நான் எப்படி என்ன செய்வேன் இதுதான் இந்த ஜபத்திலே நான் கேட்கிறேனே, நமக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? கர்த்தருக்கு எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். இந்த பர்த்டேயில் என்னோட சேர்ந்து எல்லாரும் நாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் அற்புதமான அதிசயமானவர், சர்வ வல்லவர். பைபிள்ல எழுதியிருக்கப்படி சர்வ வல்லவர் இல்லை, என் வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லவர். அதுதான் இம்பார்ட்டன்ட். பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு, எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? நம்ம வாழ்க்கை அப்ளை பண்றதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லவர், அவருக்கே என்றென்றுமுள்ள சதா காலம் சோத்திரம், வல்லமை, புகழ், மகிமை என்றென்றுமுள்ள சதா காலம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுது சங்கீத வேளை 91 சங்கீதம் நான் மட்டும் வாசிச்சிடுறேன், டைம் குறைவா இருக்கிறதுனால. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய நேரடை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கம் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் எங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து, தெருவுல இருந்து, என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்துல இருந்து, உலகத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ரேணுகாவுடைய பர்த்டே அதுக்காக ஆண்டவரை சோதரித்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் அருமையாய் நிச்சய நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த பிறந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சகோதரியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரி அருமையான சாட்சி. உடைய நாமத்துக்கு மகிமை. உடைய நாமத்துக்கு மகிமை. இப்படி எல்லாம் நீங்க அவர் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. ஸ்கூல் வாழ்க்கையிலே, காலேஜ் வாழ்க்கையிலே, இன்னும் வேலை ஸ்தலங்களிலே அவர்களை கொண்டு நீ நடத்தித்த காரியங்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு அருமையான சாட்சி உமக்கு மன்னிக்கத்தானே. இந்த சாட்சி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்களை பிரமிக்க வைக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, அவருடைய சரீர பாடுகள், அந்த சரீர பாடுகளிலே உண்மையே பலனாக கொண்டு பலத்தின் மேல் பலனடைந்து ஹல்லேலூயா என்று பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த பாடுகளில் முடங்கி போய்விடவில்லை. அதில் ஆர்த்தெழுந்து எழுப்பி இருக்கிறார். நாமத்துக்கு மகிமை. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்ததை நீரூட்டாக்கி குடிகிறார். இதெல்லாம் அவர்களுக்கு நீர் அதிலே பலம் பண்ண ஆசி. எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கூடிய இருக்க அத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தோற்றம். அதில் அவர்கள் உடைக்கப்பட்டதினாலே மற்றவர்களுடைய சரீர பாடுகள் நன்கு அறிந்தது. அதற்காக ஏறெடுக்கிற வல்லமையான ஜெபம் இங்கே அற்புதத்தை கொண்டு வருகிறது, விடுதலை ஆக்குகிறது. ஸ்தோத்திரம். அப்பா, சின்ன சிறுவையிலே குறித்து விட்டீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கனமான ஊழியத்தை எடுத்து நடத்துவதிலே கவனமாக, சுறுசுறுப்பாக, எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்து நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். 2 பேரையும் நீங்க பயன்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த கூடுகை எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்பா. இந்த சிறு கூடுகை இதை நாங்கள் எல்லாரும் ஒருமித்து நாமத்தை வைத்து மகிமைப்படுத்த உதவி செய்ததற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. மீண்டுமாய் நாங்கள் சகோதரி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க பரத்திருந்து சகோதரி ஆசீர்வதிங்க. இன்னும் அவர்கள் விடுதலை பலன் பூர்வமாய் விளங்கட்டும். இன்னும் அவர்களை எடுத்து பயன்படுத்தணும்ப்பா. ஹல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படி உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கொடுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே தாழ்த்துகிறோம். மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது சிஸ்டர் ஷீலா செல்வகுமார் அவளை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, மகத்துவம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. இந்த அருமையான ஜெப வேளையை எங்களை கட்டளையிட்டு கொடுத்ததற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய அருமையான வார்த்தையை உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு எடுத்து உரைத்ததற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம்.
நாளிலே கர்த்தனை நம்புவேன் என்று அவர் கூறினது போல கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான பயத்துக்கும் இடப்படாமல், பயத்துக்கு இடம் கொடுத்து செய்யத்தகாதவைகளை நாங்கள் செய்யாமல், ஆண்டவரே சாத்தான் கொண்டு வரும் பயத்திற்கு நாங்கள் அடிமை ஆகிவிடாமல், உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி பயத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதையும், உமது வார்த்தை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தையும், உமக்கு நாங்கள் என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த சத்தியத்தையும் நீர் எங்களுக்கு இந்த மாலை பொழுதிலே அருமையாக உமது ஆசனின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் நாங்கள் ஏறடிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் கேட்க மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து அதை எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமா என்பதிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே, பிரதர் சுரேஷ், சிஸ்டர் ரேணு சுரேஷ்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதங்கள் கர்த்தாவே, எத்தனையோ மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் தண்ணீரையும் ஆறுகளையும் கடந்து வந்த பொழுதிலும் கர்த்தாவே, நீர் உமது நீதியின் வலதுகரத்தினால் அவர்களை நீதாமே தாங்கி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தேவனாக இருந்து கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து வந்ததற்காக உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ திரும்பமாக ஆண்டவரே சுவாமி, சிஸ்டர் ரேணு சுரேஷின் வாழ்க்கைக்காகவும் ஆண்டவரே, அவருடைய சாட்சிக்காகவும், அது எவ்வளவு விதமாக ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து கர்த்தாவே, எல்லா நன்மைகள் ஆண்டவரே, சரீர பிரகாரமான நன்மைகள், ஆன்மீக பிரகாரமான நன்மைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் திருப்தி அடைந்து கர்த்தாவே, ஆண்டவரே இன்னும் மேலும் கர்த்தாவே இந்த ஊழியங்களை எல்லாம் ஆண்டவரே பெருக செய்து அநேகருக்கு அவர்கள் இருவரையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்க வேண்டுமாய் ஆண்டவரே, நாங்கள் ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு மனப்பட்டு நாங்கள் உமது பாதப்படியிலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இடத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும் தகப்பனே. இதோ இப்பொழுது ஆண்டவரே, இந்த கூடுகையின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தை எதிர்த்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி வருகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதிலெடுத்து கர்த்தாவே, இம்மட்டுமாக ஆண்டவரே இதனுடைய தாக்கத்தை குறைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இதோ ஆண்டவரே, தாக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆண்டவரே பெரிதாய் இருப்பதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சுவாமி, ஆஸ்பத்திரியில இருக்கிறார்கள் கர்த்தாவே, வென்டிலேட்டர்ல இருக்கிறார்கள், ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறார்கள் கர்த்தாவே, அந்த மக்களுக்கெல்லாம் பரிபூர்ண சுகத்தை நீர் தாரும். எத்தனையோ பேரை ஆண்டவரே சுவாமி, தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். பொருளாதார சீர்குலைவு கர்த்தாவே, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு போதுமானவராகவும் போஷிப்பவராகவும் இருந்தருள வேண்டுமாய் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி, எங்களுடைய தேசத்திற்காகவும் மாநிலத்திற்காகவும் பட்டணங்களுக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம். தேசத்திற்காக ஒரு விசையாய் இறங்கும் தகப்பனே ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து போட்டு கர்த்தாவே ஆண்டவரே, இந்த தேசம் உயிர் பெற்று எழுப்ப நீர் கிருபை செய்தருள வேண்டுமா இதில் கெஞ்சுகிறோம். முக்கியமாக ஆண்டவரே, விசுவாசியாக நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரே, விசுவாச மக்களோடு ஆண்டவரே நாங்கள் ஃபெல்லோஷிப் பண்ணவும், உங்களுடைய ஆலயங்களுக்கு வந்து ஆண்டவரே விடுதலையோடு, எந்த விதமான மாஸ்கோ, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாமல் உண்மை விடுதலையோடு துதித்து ஆண்டவரே உங்களுடைய ஆராதனை செய்வதற்குரிய நல்ல சூழ்நிலையை நீர் உருவாக்கி தந்தரல வேண்டுமாய் இதனை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேர்ட் வேவை ஆண்டவரே நீர் அடக்கி போட வேண்டுமாய் பாதப்படியிலே மன்றாடுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறோம் கர்த்தாவே. அது ஒருபோதும் எங்களை அணுகுவதில்லை கர்த்தாவே. உமது நாமத்தினாலே கர்த்தாவே இந்த தேர்ட் வேவ் வரக்கூடாது என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கத்திற்காகவும் அதிகாரிகளுக்காகவும் இந்த பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். மக்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நன்மை எல்லாம் ஆண்டவரே செய்யத்தக்கதாக, அவர்கள் பிளான் பண்ணத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை அவர்கள் தந்திரல வேண்டுமா என்பதிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மாநிலத்துக்கு கொடுத்து ஒரு நல்ல அரசாங்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ பட்ஜெட் ப்ரிப்பேர் கர்த்தாவே ஆண்டவரே, நீரே எல்லா முறைகளையும் நிறைவாக்கி எப்பொழுதும் பட்ஜெட்டாக இல்லால் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் அதை பூரணத்த பட்ஜெட்டாக ஆண்டவரே சுவாமி இருக்கத்தக்கதாக கிருபை செய்தவர்கள் தகப்பனே. மகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களை அவர்கள் தீட்டுவதற்கு
அசிஸ்டன்ட்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஃபியூனரல் அண்டர்டேக்கர்ஸ் எல்லாருக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டும் அவர்களுடைய சோர்வை எல்லாம் போக்கி புத்துணர்ச்சியை நீதாமே தந்து ஆண்டவரே அவர்கள் இன்னும் அதிகமாய் உழைப்பதற்கு வேண்டிய சக்தியும் பலனையும் தந்திட வேண்டுமாய் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இதோ மீதியான நேரத்தை உமது கருத்துக்கொள்ளாக ஒப்படைக்கிறோம். இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவர்களது குடும்பத்திற்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம். அனைவரும் ஆண்டவரே சுவாமி உண்மையே நாங்கள் நம்பி எங்களுடைய பயம் கலக்கம் எல்லாவற்றையும் போக்கி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நோக்கி ஆண்டவரே நாங்கள் படத்தக்கதாகவும் அதற்கு வேண்டிய கிருபையெல்லாம் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொழுது கர்த்தாவே நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெப கூடுகை ஆண்டவரே ஏற்படுத்தியிருக்கிற கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிற கிருபை மிகவும் பெரியது ஐயா. ஆண்டவரே சட்ட நிலையில வைத்திருக்கிறீங்களே கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு வருஷமாக கடந்த 1.5 வருஷமாக போன மார்ச்ல இருந்து இன்று வரை ஆண்டவரே எங்கள் ஜீவனை அருமையாக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நாசியில் ஆண்டவரே ஜீவ சுவாசம் இருக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவ சுவாசம் தான் ஆண்டவரே எங்கள் உயிரை கொடுத்திருக்க ஆண்டவரே. எங்கள் ஜீவாத்மாவானே ஆதாம் அது போலவே எங்கள் ஜீவாத்மாவாக உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக வைத்திருக்கிறீங்களே கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் புகழ்வோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் புகழ்வோம் அப்பா. உங்கள் வார்த்தை தான் சுவாமி எங்களுக்கு மன்னா ஆண்டவரே. அந்த மன்னாவை தினமும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பேரெழுதப்பட்ட மக்களுக்காக வருகிறோம், பேரெழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம், பேரெழுதப்பட்ட மருத்துவர்களுக்காக வருகிறோம், நர்சஸ்க்காக வருகிறோம். உலகம் முழுவதும் மருத்துவர்களை நர்சஸை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. உங்க ஜீவன் உமக்கு அருமையானதாக இருப்பதாக கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலேயும் சுவாமிக்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தூதர்கள் உருவின பட்டயத்தோடு ஆண்டவரே அவர்கள் தெருவிலையும் வீடுகள்லையும் வீட்டுக்குள்ளையும் உலாவ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கொடா அக்கினியேன் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமினே. ஆமாண்டவரே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய விளையாடிப்பட்ட ரத்தத்தை எல்லாரும் தெளிக்கிற சுவாமி ஆண்டவரே. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம், எங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே. அந்த விளையாடப்பட்ட ரத்தத்தை எங்கள் சரீரங்கள், நம்முடைய ஆலயமாக எங்கள் சரீரங்கள்ல ஆண்டவரே, எங்கள் வாசல்கள், வீட்டு வாசல் நிலைக்கால்கள்ல, எங்கள் காம்பவுண்ட்ல, கேட்ல நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. எந்த சாத்தானுடைய கிரியைகளும் அவர்கள் எங்கள் குழுவை அண்டாதிருப்பதாக சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரமனைக்குள்ள சுகம் இருப்பதாக. நீதிமான் கூட இருக்கிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரை வளர்க்கிற பராக்கிரமம் செய்யும் அப்பா. கர்த்தரை வளர்க்கிற உயர்ந்திருக்கிறது. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே. அது போலவே சுவாமி பேரெழுதப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பரிபூர்ண சோதத்தை தாங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவர் நேற்று பிறந்தநாளை கொண்டாடின ட்வின் கேர்ள்ஸ் சாரா ஷீபா ஆண்டவரே, டாக்டர் டொனால்ட் மிஸ்ஸஸ் டொனால்டுடைய பேத்திகள் ஆண்டவர் இங்கிலாந்துல இருக்காங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அருமையான ரெட்டை பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க. அந்த ரெட்டை பிள்ளை வளர்க்க பெற்றோருக்கு ஞானத்தை தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதமான எதிர்காலத்தை கொடுங்க சுவாமி. உமது கிருபையில, கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல, மனுஷர் தயவில்லை, கர்த்தருடைய கிருபையில அவர் வளர அனுதினமும் பலன் மேல் பலன் பெற கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பெற்றோருக்கு ஞானத்தை தாங்க. அந்த பிள்ளைகள் 2 பேர் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி.
ஆண்டவரே அது போலவே இன்று எனக்கும் பிறந்தநாள், என் மருமகள் மீனாக்கும் பிறந்த நாள் சுவாமி. ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் இங்கே ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். மருமகள் ஆசீர்வதிங்க, வீணாவுக்கு ஆண்டவரே கைசிட்டு காரியங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. வருஷத்தை நன்மையான முடி சொல்லி பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருடைய கருத்துல அலங்காரமான கீழமா ராஜா முடியாம இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்தும சரீர நன்மைகளுக்காக வருகிறோம், ஆரோக்கியத்துக்காக வருகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளக்காக சுவமணிக்கு மேலே பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு அவயமும் ரீஜுவனேட் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய அபரிதமான பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுக்கு துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேலே பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. Happy